தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா தொடர்பில் இலங்கையை இந்தியா நவம்பர் 13 எச்சரித்தது. வெளியான பரபரப்பு தகவல். வாழ்க்கை செலவுக்கு 50,000 ரூபாய், புதிய வீடு கட்ட 50 லட்சம் ரூபாய். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு அதிரடி அறிவிப்பு. டிட்வாவின் எதிரொலி. ஜனாதிபதி அனுரவுக்கு 5 வருட சிறை விதிக்கப்படலாம். விடுக்கப்பட்ட பகிரங்க அறிவிப்பு. மக்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த தவறியுள்ளதாக குற்றச்சாட்டு. 200 மில்லியன் அமெரிக்க டாலரை அவசரமாக தருமாறு இலங்கை கோரியுள்ளது. IMF தகவல். அனர்த்தத்தில் இறந்த மீன்களை உண்பதை தவிருங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்யும், அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள். உள்நாட்டு செய்திகள். இலங்கையை கடுமையாக தாக்கிய டிட்வா சூறாவளி குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் பணிப்பாளர் நாயகத்தை மேற்கோள் காட்டி நவம்பர் 20 சூறாவளி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த நவம்பர் 13 எச்சரிக்கை விடுத்ததாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி நவம்பர் 26 வரை டிட்வா சூறாவளியால் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை குறிக்கும் வானிலை அறிக்கைகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் வழக்கம் போன்று இலங்கையுடன் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை DW என அறியப்படும் ஜெர்மனியின் சர்வதேச செய்தி ஒலிபரப்பு சேவையான டாட்சே வெலே என்ற ஊடக அமைப்பும் இலங்கையை பாதித்த பேரிடர் குறித்து ஓர் அறிக்கையை வெளியிட்டு நாட்டை பாதித்த சூறாவளி அரசாங்கத்தின் தோல்விகளை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் சர்வதேச ஊடக அமைப்பான ஸ்கை நியூஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் நிலைமை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் சூறாவளி குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அல்லது பாதிப்புக்குள்ளான பகுதியில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தல்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுவதாக சுட்டிக்காட்டியது. அத்தோடு சூறாவளி கரையை கடப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட வானிலை எச்சரிக்கைகள் குறித்து கருத்தில் எடுத்துக்கொள்ளாமை, தமிழ் மொழியில் குறித்த செய்தியை தெரிவிக்காமை தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளதாக சம்பந்தப்பட்ட ஊடக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் முன்னதாகவே எச்சரிக்கை சமிக்ஞைகள் வெளியிடப்பட்ட போதிலும் அரசாங்கம் சரியான நேரத்தில் செயற்பட தவறியதே உயிரிழப்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்று நிபுணர்கள் கூறுவதாக தொடர்புடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏற்பட்ட பாதகமான வானிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் கடந்த 11 முன்னறிவிப்பை வழங்கியதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த நவம்பர் 12 இலங்கைக்கு பாரிய அளவில் புயல் தாக்கம் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கடந்த 4 பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், නොවැම්බර් 12ට කලින් කිසිම සිදුවීමක් වාර්තා වෙන්නේ නැහැ. ඒ කියන්නේ ඒ නොවැම්බර් 12 කතාව පට්ටපල් බොරුවක්. දැන් මේ නොවැම්බර් 12 ප්‍රවෘත්තිය නිර්මාණය කරපු කණ්ඩායම සහ ඒ මාධ්‍ය අයිතිකරුවා එළියද කිව්වලු අපි දැන් ආණ්ඩුව හේතු වෙන වැඩක් කරලා තියෙන්නේ. හරිද? ඒක නිසා මේක අතහරින්න එපා. අපි ඕකෙම යන් කියලා. ඒකනේ අර බිස්නස් කමිටිය මෙතනට කොට වෙනස් වෙන්නේ එළියට යන්න ඕන කියලා. මේ 25 වෙනිදා රජයට නිල වශයෙන් 25 උදේ 10ට මේ අවපීඩන තත්ත්වයක් ඇති වෙනවයි කියලා කරපු නිල නිවේදනය තමයි දැන් මේ යන තත්ත්වයට පුරෝකථනය කරපු පළවෙනි අවස්ථාව. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது. இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் 12 ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் உள்ளன. வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரபூர்வமாக இவ்வாறான அறிக்கை
வெளியிடவில்லை. வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அனர்த்த முகாமைத்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் திகதி தாளமுக்க நிலைமை ஏற்பட்டதெனவும் 28ஆம் திகதி இந்த தாளமுக்க நிலை தீவிரமடைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் கடந்த நவம்பர் 12ஆம் திகதியே இந்த திடீர் அனர்த்தம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தும் அதன் தாக்கத்தை குறைப்பதற்கான முறையான வேலை திட்டம் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கடந்த 3ஆம் திகதி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். විශේෂයෙන්ම අද රටේ ඇති වෙලා තිබෙන මේ ගංවතුර ව්‍යවසනයත් එක්ක ඒ වගේම දිත්වා සුලිකුණාටුව සමග ඇතිවෙච්ච මේ තත්ත්වයේදී අපි දැක්කා නොවැම්බර් මාසේ 12 වෙනිදා අධ්‍යක්ෂක ජනරාල්තුමා කාලගුණ දෙපාර්තමේන්තුව ඔහු මේ පිළිබඳව යම් මාධ්‍යවලට ප්‍රකාශයක් කරා. මෙහෙම සුලිකුණාටුවක් එන්න තියෙනවායි කියන එක. ඒ වගේම ජාත්‍යන්තර මාධ්‍යවල විශේෂයෙන්ම BBC CNN වගේ මාධ්‍යවල පවා ලංකාවට ලැබෙන්න යන වර්ෂාපතනය පවා ඔවුන් කිව්වා මිලිමීටර් 500ක වර්ෂාපතනයක් ලැබෙන්න පුළුවන් කියන එක ඔවුන් මේ අදහස් දැක්වුවා. එතකොට අපිට තිබෙන ප්‍රශ්නය තමයි එතකොට ආණ්ඩුව මේක දැනගෙන හිටියද නැද්ද කියන එක. ආණ්ඩුවට කාලගුණ දෙපාර්තමේන්තුව මේක වාර්තා කරාද නැද්ද කියන එක. ආණ්ඩුවේ පැත්තෙන් මේ සම්බන්ධව නිසියාකාරව තවම නිල වශයෙන් උත්තරයක් දෙන්නේ නැහැ. ආණ්ඩුව මේ සම්බන්ධව නිශ්ශබ්දතාවයක් රකිනවා. ඊළඟට තමයි දැන් ජනාධිපතිතුමාගේ ඒ කාල පරිච්ඡේදය දිහා බැලුවම ජනාධිපතිතුමා 27 වෙනිදා වෙනකන් මේ සම්බන්ධව ඔහු ගත්ත වූ ක්‍රියාමාර්ගයක් ගැන මාධ්‍ය තුල අපි දැක්කෙත් නැහැ. 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்பட போவதாக சர்வதேச ஊடகங்கள் கூட தெரிவித்திருந்தும் ஏன் அது குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை? இந்த எச்சரிக்கை குறித்து உரிய அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தார்களா இல்லையா? அல்லது அதிகாரிகள் தகவல் கொடுத்த பின்னரும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லையா என்பன தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மற்றும் நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீரற்ற வானிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளை அறிவித்தார். නායක ගිහිලා තියෙනවා ගෙදරනේ ගම්වතුරට ගේත් ගලාගෙන ගිහිලා තියෙනවා. සාමාන්‍යයෙන් ඉස්සර දුන්නේ කොච්චරද? සාමාන්‍යයෙන් ඉස්සර දුන්නේ ලක්ෂ 12යි. එහෙම නැත්නම් 16යි. හැබැයි මේ සැරේදී අපි නිවසක් අහිමි වුණු අයට නිවස ඉදිකර ගැනීම සඳහා ලක්ෂ 50ක් ලබා දෙනවා. සමහරවිට Tamanට තිබුණු නිවසට වඩා සමහර අයට මං හිතන්නේ ලක්ෂ 50ට වඩා අධික වටිනාකම් සහිත නිවස් තියෙන්නේ නැති. සමහර අයට ලක්ෂ 50ක වටින්නේ නැති නිවස් තියෙන්නේ නැති. ඉඩමක් නැත්නම් එහෙම නැත්නම් අවදානම ලක් වෙලා තියෙනවා නැවත අවදානම් කලාපෙට එනවා. යන්න දෙන්නේ. ඒ වුණොත් මේ ලක්ෂ 50 ගන්න කෙනාට රජයෙන් ඉඩමක් දෙනවා ගයක් හදාගන්න. රජයෙන් ඉඩමක් දෙන්න ඉඩම් නැත්නම් ලක්ෂ 50 දක්වා දීමනාවක් දෙනවා. ගේ හදන්න දීපු ලක්ෂ 50ට අමතරව ඉඩමක් මිලදී ගැනීම සඳහා ලක්ෂ 50 දක්වා දීමනාවක් ලබා දෙනවා. ඔවුන් සුරක්ෂිතව යලි පදිංචි කිරීම අපේ රජයේ වගකීම ලෙස සැලකෙන නිසා. ඉඩමයි ගේ දෙකම ගියා නම් රුපියල් කෝටියක් හම්බ වෙනවා. එක්ක ලක්ෂ 50යි ඉඩම මිලදී ගන්න ලක්ෂ 50යි එක්ක ලක්ෂ 50යි ආණ්ඩුවෙන් ඉඩමයි. ආපදාවට පත් වෙලා තියෙන නිවාසයකට උපරිම ලක්ෂ 25 දක්වා ඒ ගෙවල් යලි ප්‍රතිසංස්කරණය කර ගැනීම සඳහා මුදල් දෙන උපරිම ලක්ෂ 25. අපි හිතනවා ඒක ලක්ෂ 10 15 20 25 කියලා කාණ්ඩ 4කට කඩන්න. තහඩුවක් ගියත් ලක්ෂ 10යි. அனர்த்த நிவாரண பணிகளுக்காக ஏற்கனவே 10,500 மில்லியன் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண பணிகளுக்காக 50 பில்லியன் ரூபாய்க்கான குறைநிரப்பு பிரேரணை இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சீரற்ற வானிலையினால் மொத்தமாக 1.7 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,165 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 55,747 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதார கருத்தில் கொண்டு எதிர்வரும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 3 மாதங்களுக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும். அதன்படி 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபாவும் மற்றும் 2 உறுப்பினர்கள் மாத்திரமுள்ள குடும்பத்துக்கு 25,000 ரூபாவும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சேதமடைந்த தமது வீட்டு அத்தியாவசிய உபகரணங்களை மீண்டும் கொள்வனவு செய்வதற்காக 50,000
ரூபாய் வழங்கப்படும். தற்போது முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருக்க விரும்பினால் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படும். மாறாக முகாம்களிலிருந்து வெளியேறி வாடகை வீடுகளில் வசிக்க விரும்புவோருக்கு 3 மாத காலத்துக்கு மாதாந்தம் 25,000 ரூபாய் வீதம் வாடகை கொடுப்பனவாக வழங்கப்படும். தேவைப்பட்டால் இது 6 மாதம் வரை நீடிக்கப்படும். மேலும் நெல், சோளம் மற்றும் தானிய பயிர்ச்செய்கைக்கு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் வழங்கப்படும். வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் சேதமடைந்த காய்கறி செய்கையாளர்களுக்கு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சீரற்ற வானிலையால் முழுமையாக வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்கு 50 லட்சம் ரூபாயும், காணிகள் அற்றவர்களுக்கு அரசாங்கத்தினால் காணியொன்றும் வழங்கப்படும். அரச காணிகள் இல்லாவிட்டால் காணியொன்றை கொள்வனவு செய்ய 50 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளை புனர் நிர்மாணம் செய்ய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, පස් කුහර හාරහාර ජීවත්වන පිරිසක්කින්. අපි උපරිම ලෙස කැපවී තිබෙනවා. අපේ රටේ ජනතාවට මෙවැනි ඉරනම් අත්වීම වැළැක්වීම සඳහා ක්‍රියාමාර්ග ගැනීමත් මේට වඩා හොඳ රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම සඳහා උපරිම වෙහෙස මානසිකව කටයුතු කරන්න අපි ලෑස්ති. ඕනෑම ව්‍යසනයකදී දීපල මිනිස් ජීවිත උදුරා ගන්න පුළුවන්. හැබැයි අපිට එකක් පසක් කර තිබෙනවා. ලංකාවේ ජනතාව තුළ තිබෙන මනුස්සත්වය කිසිදු ව්‍යසනයකදී උදුරා ගන්න බැරි තරමේ ප්‍රබලතම ගුණාංගයක් බව මෙම ව්‍යසනයේදීත් අපිට ඔප්පු කර තිබෙනවා. அனர்த்தத்தினால் இழந்த உயிர்களை மீண்டும் கொடுக்க முடியாது என்றாலும் ஒரு அரசாங்கமாக உயிருடன் இருப்பவர்களுக்கு மிகவும் பொருத்தமான பண்புகளை கொண்ட ஒரு நாட்டை உரிமையாக்கி கொடுப்பதே எனது எதிர்பார்ப்பாகும். அரசாங்கம் அதற்காக அதிகபட்சம் அர்ப்பணிப்புடன் உள்ளது. சில அரசியல்வாதிகள் இந்த துன்பகரமான தருணத்தை கேலிக்குரிய நிலைக்கு மாற்றியுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தினூடாக இவ்வாறான அனர்த்த நிலைமையை முகங்கொடுக்க முடியாத காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவர்களின் கோரிக்கைக்கு அமைய பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசரகால சட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். சாதாரண சட்டம் எமக்கு இவ்வாறான அனர்த்தத்துக்கு முகங்கொடுப்பதற்கு இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் போதுமானதல்ல. சாதாரண சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வலுவான சட்டம் ஒன்று எமக்கு தேவை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எந்த விதத்திலும் அரசியலமைப்பையோ சட்டத்தையோ மீறவில்லை. இந்த அனர்த்தத்துக்கு முகங்கொடுக்க மிகவும் பொருத்தமான சட்டம் எது என்று நாங்கள் பார்த்தோம். மிகவும் பொருத்தமான சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் என்று நாங்கள் நினைத்தோம். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆதரவு கிடைத்தது. அதற்கு மிகவும் நன்றி. ஆயினும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை எந்த விதத்திலும் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கு பயன்படுத்த மாட்டோம். ஆனால் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மக்களை திசை திருப்புவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை பயன்படுத்துவோம் என குறிப்பிட்டார். அரசியலமைப்புக்கு அமைய மக்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த தவறியமைக்காக ஜனாதிபதியை 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்குட்படுத்த முடியும். மக்களின் உயிர் வாழும் உரிமையை அலட்சியம் செய்து ஜனாதிபதி உட்பட முழு அமைச்சரவையும் குற்றமளித்துள்ளதாக பிவிதுரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்தார். මෙන්න මේ වැරදි 14 නොවුනානම් මේක ඉතිහාසයේ නරකම ව්‍යසනයේ බවට පත්වෙන්නේ නැහැ. මේ නොසලකා හැරීම නිසා ජනාධිපතිතුමා ඇතුළු ඇමති මණ්ඩලය දණ්ඩ නීති සංග්‍රහයේ 298, 327, 328 සහ 329 යන වගන්ති අනුව සාපරාධී නොසලකිල්ල කියන වරද සිදු කර තිබෙනවා. මෙම වරදට ජනාධිපතිතුමාව වසර 5ක් දක්වා සිරදඬුවමට ලක් කළ හැකියි. மக்களின் உயிர் வாழும் உரிமையை அலட்சியம் செய்து ஜனாதிபதி உட்பட முழு அமைச்சரவையும் குற்றமுளைத்துள்ளனர். அரசியலமைப்புக்கு அமைய மக்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த தவறியமைக்காக ஜனாதிபதியை 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்கு உட்படுத்த முடியும். வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய பேரழிவை கடந்த வாரம் நாம் சந்தித்தோம். ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்ட இத்தகைய பேரழிவை பற்றி இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டதில்லை. இந்த பேரிடரில் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் இழந்த பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளான அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கை பேரிடர் ஏற்படுவதை அரசாங்கத்தினால் தடுக்க முடியாவிட்டாலும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். 2016ஆம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது தற்போதைய சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவே இக்கருத்தை கூறினார். எனவே இந்த பேரழிவினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க தற்போதைய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததா என்பதை கண்டறிந்து
மக்களுக்கு தெரிவிப்பது எதிர்க்கட்சியாகிய எமது கடமையாகும். ස්වාභාවික ආපදාවක් ඇතිවෙන එක නවත්වන්න ආණ්ඩුවට බැරි වුණත් එයින් ජනතාවට සිදුවෙන හානිය අවම කර ගැනීම ආණ්ඩුවේ වගකීමක්. මේම කිව්වේ මම නෙවෙයි. වත්මන් සභානායක විමල් රත්නායක මැතිතුමා 2016 ගම්වතුර අවස්ථාවේදී රටට දුන්න පණිවිඩය. ඒ නිසාම වර්තමාන ආණ්ඩුව මේ ව්‍යසනයෙන් ජනතාවට වෙන හානිය අවම කර ගැනීමට ගත යුතු පියවර ගත්තාදයි කියා සොයා බලා ජනතාව දැනුම්වත් කිරීම විපක්ෂයේ අපේ යුතුයකමක්. நவம்பர் மாதம் 12ஆம் திகதி முதல் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்திருந்தது. குறிப்பாக நவம்பர் 25ஆம் திகதி BBC இது குறித்த எச்சரிக்கையை வழங்கியிருந்தது. 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என்றும் அந்த செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் அது தொடர்பில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததன் காரணமாகவே இன்று நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய இடர் முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேசிய பேரழிவு நிலையை அறிவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. பேரழிவை எதிர்கொள்ள அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் இணைந்த தேசிய இடர் சபையை ஜனாதிபதி எந்தவொரு தருணத்திலும் கூட்டவில்லை. அவ்வாறு செய்திருந்தால் முழு நாடும் கட்சி வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் இந்த செயற்பாட்டில் பங்கேற்றிருக்கும். குறிப்பாக பேரழிவை எதிர்கொண்ட அனுபவம் இல்லாத அரசாங்கமாக இருந்ததால் முன்னர் இடர் முகாமைத்துவத்தில் அனுபவம் கொண்ட எதிர்க்கட்சியின் அனுபவத்தை நிலைமையை கட்டுப்படுத்த பயன்படுத்தும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கும் அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை என குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் அவசரகால நிதியளிப்பு வசதியின் கீழ் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வசதியை இலங்கை அதிகாரிகள் கோரியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த வேண்டுகோள் தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் தலைவர் எவான் பபகோக்யூ கருத்து தெரிவிக்கையில் அண்மைய ஆண்டுகளில் இலங்கையை தாக்கிய மிகவும் நாசகார புயல்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த புயல் உட்கட்டமைப்பை அளித்துள்ளது, ஆயிரக்கணக்கான மக்களை இடம்பெயரச் செய்துள்ளதுடன் நாட்டின் பொருளாதாரம் குறித்த கவலையையும் எழுப்பியுள்ளது. இந்த கோரிக்கைக்கு IMFஇன் நிறைவேற்று சபையின் ஒப்புதல் தேவைப்படுகிறது. மேலும் இது பேரழிவின் பொருளாதார தாக்கத்தின் அளவு மற்றும் அரசாங்கத்தின் பரந்த நிதி நிலைமை ஆகியவற்றை மதிப்பிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சவாலான காலகட்டத்தில் IMF இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறது என்று எவான் பபகோக்யூ ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வறண்டு போன வெளிநாட்டு கையிருப்பு, அதிகரித்த பணவீக்கம் மற்றும் அதிக கடன் சுமை ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட நீண்டகால பொருளாதார நெருக்கடியை இலங்கை தொடர்ந்து எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்ற வெள்ளத்துக்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்களை உண்பதை தவிர்க்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இறந்த விலங்குகளை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனத்தின் இலங்கைக்கான அலுவலகம் முக்கிய பொது சுகாதார வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதில் வெள்ளம், நோய் அல்லது காயம் காரணமாக இறந்த விலங்குகளின் உடல்களை சரியாக கையாளாமல் விட்டால் அவை மனிதர்களுக்கு தீவிர சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதனால் வெள்ளத்துக்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்கள் உட்பட எந்தவொரு விலங்கின் உடலையும் பொதுமக்கள் தொடுவது, எடுத்து சேகரிப்பது அல்லது உண்பது போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இறந்த விலங்குகள் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் முதலில் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது உள்ளூர் அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்வோருக்கு கையுறை, முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் அவசியமாகும். மேலும் சவர்க்காரம் மற்றும் சுத்தமான நீரால் கைகளை அடிக்கடி கழுவுதல் போன்ற கடுமையான சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என உலக சுகாதார நிறுவனத்தின் இலங்கை கிளை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வடகிழக்கு பருவமழை நாட்டினூடாக படிப்படியாக நிலைநிறுத்தப்பட்டு வருவதால் இன்று வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல், சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல், சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் மக்களை கேட்டுக்கொள்கிறது. இதே நேரம் இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் சூறாவளி புயல் டிட்வா மற்றும் மோசமான வானிலை காரணமாக இன்று காலை 6 மணிக்கு வெளியான அறிக்கையின் பிரகாரம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 607 உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த நிவாரண மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 214 பேரை காணவில்லை என்று அந்நிலையம் தெரிவித்துள்ளது. கடுமையான வானிலை நாடு முழுவதும் 5,86,464 குடும்பங்களைச் சேர்ந்த 20,82,195 பேரை பாதித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 232 பேர் உயிரிழந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து நுவரெலியாவில் 89 பேரும், பதுளையில் 83 பேரும், குருநாகலில் 61 பேரும், கேகாலையில் 30 பேரும், புத்தளத்தில் 30 பேரும் மற்றும் மாத்தளையில் 28 பேரும் உயிரிழந்துள்ளனர். காணாமல் போனவர்களை பொறுத்தவரை கண்டியைச் சேர்ந்த 81 பேரும், நுவரெலியாவைச் சேர்ந்த 35 பேரும், கேகாலையைச் சேர்ந்த 41 பேரும், பதுளையைச் சேர்ந்த 28 பேரும், குருநாகலையைச் சேர்ந்த 11 பேரும் இதனுள் உள்ளடங்குகின்றனர். 43,715 குடும்பங்களைச் சேர்ந்த 1,52,537 பேர் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது.